தாய் தமிழ் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். கடந்த ஜூலை 1ஆம் தேதி திருப்பூர் நாளிதழ்களில் வந்த செய்தி, திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆயுத்த ஆடைகளில் இந்தியாவில் 60% ஒரு ஏற்றுமதியை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக நம்ம நாளிதழ் வாயிலாக நம்ம பார்த்தோம். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது மட்டும் இல்லாமல் வரியில்லா ஒப்பந்தத்தின் மூலமாக இங்கிலாந்து நாட்டுடன் நம்ம ஒரு ஒப்பந்தம் நம்ம போட்டிருக்கோம். கூடி விரைவில் அது நடைமுறைக்கு வரப்போகுதுங்கிற செய்தியும், ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே நம்ம அந்த வரியில்லா ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறத போட்டு அது நடைமுறைக்கு வரப்போகுதுங்கிறதுமாகவும் நிறைய ஆர்டர்கள் திருப்பூரை நோக்கி வரப்போகுது. அதனால் இன்னும் 60,000 தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. அவங்கள மேலாண்மை செய்யக்கூடிய மேலாளர்களும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேத்துக்கான வேலைவாய்ப்பு இருக்குங்கிறது செய்தி உண்மையாலுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. இந்த முன்முயற்சியை எடுத்த திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்திற்கு நன்றியும் பாராட்டியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்று நாளிதழ்களில் ஒரு செய்தியை பார்த்தோம். அது நேற்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் அவங்களுடைய கூட்டத்தில் தொழிற்சங்கங்களையும் மற்றும் சேவை அமைப்புகளையும் வைத்து ஒரு கூட்டத்தை போட்டிருந்திருக்காங்க. அந்த கூட்டத்தினுடைய செய்தி இன்றைய நாளிதழ்களில் வந்தது. இந்த செய்தியை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அரசினுடைய போர்ட்டலில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 2 லட்சம் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அது மேலோட்டமாக பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் 2 லட்சம் பேர் பதிவு செய்தவங்களே இருக்காங்க அப்படின்னா, பதிவு செய்யாத நிறுவனங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு தெரியணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்கலாம், 1.5 லட்சம் பேர் இருக்கலாம், இல்லை 2 லட்சம் பேர் கூட பதிவு செய்யாமல் இருக்கலாம். அப்போ பதிவு செய்தவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு எடுத்துக்கிட்டால் கூட ஒட்டுமொத்தமாக திருப்பூர் மாவட்டத்தில் 10 லட்சம் தொழிலாளர்கள்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இப்போவே கிட்டத்தட்ட 30% தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாகிய வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பேர் அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அவலம். தமிழ்நாட்டை தவிர வேறு யாருக்கு வேணாலும் வேலை கொடுக்கறதுக்கு அதுக்கு பல காரணங்கள், அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அதை பற்றி பேசுவாங்க, தொழில் முனைவர்கள் பேசுவாங்க. அவங்க ஆதங்கம் கேட்கறதுக்கும் சரியாக இருப்பது போல தான் தெரியும். அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ மற்ற மாநிலங்களில் மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. அந்த மண்ணில் வாழக்கூடிய, அந்த மண்ணில் பிறந்த, அந்த மண்ணை சேர்ந்தவனுக்கே முதல் உரிமை. குஜராத்தில் அப்படி தான் இருக்குது. இப்படி எல்லா மாநிலங்களும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் யார் வேணால் வரலாம், என்ன வேணால் செய்யலாம். சரி, யார் வேணால் வரட்டும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம்ம சொல்கிறோம், வரட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் பல ஆண்டுகளாக இந்த உள் அனுமதி சீட்டு அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டுட்டு வாங்க, இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறத ஒன்று கொண்டாங்க. நீங்கள் யார் வந்தாலும் அவங்க யார், அவங்க எந்த ஊர், எந்த பேர், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றியான முழு விவரங்களை சேகரித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவு செய்யப்பட்டவங்கள்ட்ட முழுமையான விவரங்களை வாங்கியிருக்காங்களா? இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த 2 லட்சம் தொழிலாளர்களுக்கு, இல்லை பதிவு செய்யப்படாத இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்களுக்கும் எத்தனை பேருக்கு வாக்குரிமை இங்கே கொடுக்கப்பட்டது, இங்கே ஓட்டர் ஐடி எத்தனை பேருக்கு இருக்குது, அடுத்தது எத்தனை பேருக்கு இவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, வரக்கூடிய 2026 தேர்தலில் வடமாநில தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் வாக்களிக்கக்கூடிய தகுதியுள்ளவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற விடயத்தை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க மாநிலத்திலையும் வாக்குரிமை வச்சுருப்பாங்க, இங்கேயும் ஓட்டுரிமை வச்சுருக்காங்க, இங்கேயும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, இங்கேயும் அவங்க ரேஷன் பொருட்களை வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இங்கே சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுடைய மாநிலத்துக்கு அனுப்ப போகிறாங்க. இங்கே இருக்கிற வடமாநில தொழிலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் இங்கே இருக்கிற தமிழர்கள் வச்சுருக்கக்கூடிய நிறுவனங்கள்லையோ இல்லை உணவகத்துலேயோ வேறு எங்கேயோ பெரிய பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. அடிப்படை தேவையான காய்கறி, ஒரு மளிகை, இதெல்லாம் வாங்குறது கூட அவங்க ஆளுங்க ஏதாவது வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க. அப்போ இந்த பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்த மாநிலங்களுக்கு போகுது. நம்ம வேணால் பெருசாக பேசிக்கலாம், நம்ம எத்தனை லட்சம் வேணால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். இதில் தொழில் முனைவர்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். இதில் என்ன இருக்குது, ஆள் இங்கே கிடைக்கும்,
கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வெளி மாநிலத்திலேருந்து நம்ம கூட்டிகிட்டு வரோம், இங்கே எங்கே ஆள் இருக்காங்க, இங்கெல்லாம் படிச்சுட்டு அவங்கவுங்க பெரிய வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே எத்தனையோ மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாவட்டங்களில் போய் வேலைவாய்ப்புக்கு என்ன முயற்சி எடுத்திருக்காங்க. நாங்கள் அங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறோம், இங்கே முகாம் நடத்துகிறோம், இதெல்லாம் ரைட்டு. ஆனால் இங்கே வடமாநில தொழிலாளர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அவங்க முழுமையாக அவங்களுடைய மாநிலத்துக்கு தான் போகுது. அதனால் என்ன வளர்ச்சி இங்கே இருக்குது? இங்கே வந்து தொழில் முனைவர் வளரலாம், இந்த அரசு வளருமா, இந்த நாடு வளருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள், முதலாளிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் இல்லை எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, இங்கே வந்தால் இங்கே வேலைக்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க, இங்கே வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து நாங்கள் ஆட்களை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். எவ்வளோ சிரமத்தில் நாங்கள் இருக்கோம் தெரியுமா? இங்கே ஆர்டர் நிறைய இருக்குது, ஆனால் இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு என்ன காரணம்? இவங்களுக்கு ஆள் இல்லை, ரைட்டு. இந்த ஆள் ஏன் வரமாட்டேங்கிறான்? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஏன் வரமாட்டேங்கிறான்? எல்லாத்துக்கும் வேலை முழுமை அடைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே படித்து வேலை போயிட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இன்னமும் வேலை தேடுறவன் இருக்கான். நாம் இன்னும் சரியாக அணுகலை. அவன் முழுக்க இந்த 50 ஆண்டு காலம் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அவனை குடிக்க அடிமையாக்கி வச்சுட்டு அவனை 24 hours அவன் குடியில் அடிமையாகி அவன் தொழிலை விட்டு விலகி போகிற சூழலை கொண்டாச்சுங்க. திருப்பூரில் முக்கு டாஸ்மாக் இருக்குது. அவன் காலையில் அவன் எழுந்திரிச்சு வரும்போதே டாஸ்மாகில் போய் ஒரு கட்டிங் போட்டுட்டு தான் வர அளவுக்கு இருக்கிறான். ஆனால் வடமாநில தொழிலாளர்களுக்கு அங்கே வெறும் ஒரு 4000 5000 மாதம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே 10,000 20,000 கிடைக்கும் போது அவனுக்கு இங்கே துபாய் மாதிரி இங்கே இருந்து அவன் செட்டில் ஆகிறான். அவன் ஊர்லேருந்து வந்துட்டானா அவன் மறுபடியும் ஊருக்கு போகிற வரைக்கும் இங்கே கிடக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அவன் வந்து ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கிறான், அவன் குடும்ப பின்னணியோடு இருக்கிறான், அவன் நல்லது கெட்டதுக்கு போகணும். இந்த மாதிரி சூழலும் இருக்குது. அப்போ வடமாநில தொழிலாளர்களை நம்ம இன்னைக்கு 60,000 பேர் இப்போ தேவைப்படுறாங்க அப்படின்னா 60,000 பேரில் இன்னும் 1,00,000 பேர் கூட தேவைப்பட்டுட்டோம். அப்போ இதில் எவ்வளோ பேர்த்த தமிழ் தொழிலாளர்கள் நீங்கள் உள்ளெடுக்க போகிறீங்க? ஏற்கனவே உங்கள் நிறுவனத்தில் எவ்வளோ தமிழ் தொழிலாளர்கள் இருக்காங்க? 90% தமிழ் தொழிலாளர்களை தான் வச்சிருக்கணும். அப்படிங்கிற ஒரு நடைமுறையை நம்ம கொண்டுட்டு வரணும். நீங்கள் தார்மீகமாக கொண்டாடணும். அரசு சட்டம் போட்டணும். நாளைக்கு இதே வடமாநில தொழிலாளர்கள் அவன் ஏதோ ஒரு பிரச்சனையினால அவன் அப்படியே அவன் மாநிலத்துக்கு போயிட்டானா எப்படி தொழில் நடத்துவீங்க? அப்போ நீங்கள் யாரை வச்சு பண்ணணும்? நம்ம தொழிலாளர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை இந்த தொழிலை ஈடுபடுத்தி நம்ம வளர்ச்சியை காணணும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும்? வெளிநாட்டில் நம்ம அப்பயே பாடியிருக்காங்க. அப்போ ஏன் நம்ம அயல் மாநிலங்கள்லேருந்து நம்ம தொலைவணும்? ஏன் நம்ம 8.5 கோடி பேர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வட மாநிலத்தில் இருக்கான். சரி, மீதி 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். அப்போ அந்த தமிழில் எல்லாமே படித்து பெரிய IAS IPS இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான்னா அடிப்படையை 10வது 5வது 7வது படித்தவன் எவனுமே இல்லையா? இல்லை 10வது 12வது முடித்தவன் இந்த டைலரிங் வேலைக்கு வரமாட்டானா? வேறு எந்த வேலைக்கு வரமாட்டானா? நாம் தேரில் ஈஸியாக கிடைக்கிறான். இன்னொரு காரணம் என்ன? அவன் வந்து அவனுக்கு குறைந்த சம்பளத்தை கொடுக்கலான்னு. இப்போ எல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் அவனும் தெரிஞ்சுக்கிட்டான் இங்கே என்ன சம்பளம் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, நம்மளே அடிமாட்டு வேலைக்கு வாங்குறாங்கன்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அவனும் இப்போ சம்பளம் கேட்குறான். அப்போ நீங்கள் தமிழ் தொழிலாளர் வச்சுக்கிறதும் வடமாநில தொழிலாளர் வச்சுக்கிறது ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஏன் நீங்கள் வடமாநில தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறீங்க? தமிழ் தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடுங்க. அவன் ஏன் வரல அப்படின்னா அந்த காரணத்தை தேடுங்க. அது இந்த சமூக பொறுப்பு நமக்கு இருக்குது. நான் தொழில் மட்டும் செஞ்சால் போதுங்க, எனக்கு லாபம் மட்டும் வந்தால் போதுங்க, எவன் எப்படி போனால் எனக்கு என்னங்க, இதெல்லாம் அரசு பார்த்துக்கணும். அரசெல்லாம் பார்க்காது. நாம் அரசுக்கு சாமரம்லாம் வீசக்கூடாது. அரசுக்கிட்ட இந்த தொழில் நகரங்களில் இவ்வளோ கடைகள் எதுக்கு இருக்குது? மது கடைகளை மூடுங்கன்னு சொல்லுங்கள். இந்த தொழில் நகரத்தை இவ்வளோ தூரம் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக மூட சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி தொழிலாளர்கள் கிடைக்கலன்னு இருக்கும். ஆனால் தொழிலாளர் தான் இருக்கான். அவன் தண்ணி போட்டு அங்கங்கே படுத்து கிடக்கிறான், வீட்டிலே படுத்து கிடக்கிறான், வேலைக்கு போகல. போய் பெண்களில் போய் கிராம பகுதியில் போய் கேட்டு பாருங்கள். அவன் தண்ணி போட்டு காலையிலேருந்து தண்ணி போட்டு வீட்டில் படுக்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அப்போ அந்த முயற்சியை இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் அது எங்கள் வேலைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லல அப்படின்னா ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதை வருத்தப்படுவீங்க. நிச்சயமாக அந்த நிலை வரும். ஏன்னா இதை தொடர்ந்து அண்ணன் சொல்லிகிட்டே இருக்காரு. அடித்து ஓட்டுற அளவுக்கு வந்துடுவாங்க. வடமாநில தொழிலாளர் இன்றைக்கே நம்மளை அடிக்கிறான். வடமாநில தொழிலாளர் இன்றைக்கே அடிக்கிறான். இன்றைக்கே பாருங்க, சமீபத்தில் பீகார்லேருந்து 2 பேர் துப்பாக்கி விற்றுருக்கான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இவன் யார் என்னன்னு தெரியல. அதுக்கு தான் தொடர்ந்து நாங்கள் வந்து இன்னர் லைன் பர்மிட்டில் உள்ளே கொண்டாங்க. அவன் யார் என்னென்னு வேலை செஞ்சு முடிச்சா அவனுக்கு போகணும், மறுபடியும் திரும்பி வரட்டும். இப்படி பண்ணனா போதும். இவனுக்கு வேலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரேஷன் கொடுக்கறது, அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கறது, என்ன இது நியாயம்? அப்போ இங்கே தொழிலாளர்களை தமிழ் தொழிலாளர்கள் நசுக்கிறது நாம தான். நம்ம அவங்களை நசுக்கிறோம்னு நாம் நினைக்கிறோம். அதனால்
90% தமிழ் தொழிலாளர்களுக்கு தான் நிறுவனங்களில் வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் தமிழ் தேசிய முதலாளியாக தமிழர் நலனுக்காக தமிழுடைய கலை பண்பாடு இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும். நாம் பழங்காலம் தொட்டே நம்ம வியாபாரத்தில் இருந்து கொடிக்கட்டி பறந்தவங்க. நம்மளால் முடியாதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற நம்ம ஊக்குவிச்சோம்னா கண்டிப்பாக தொழிலாளர்களை கொண்டுட்டு வர முடியும். அப்படி உங்களுக்கு கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வேலைவாய்ப்பு முகாம் நாங்கள் நடத்துகிறோம், இல்லை நாங்கள் அதுக்கு ஒரு வெப்சைட் நாங்கள் ரெடி பண்ணுறோம், அதன் மூலமாக வேலைவாய்ப்பை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூடுதலாக அரசு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் திருப்பூர்லேயும் அந்த நடைமுறை வந்தால் இன்னும் அதிக உற்பத்தி பண்ண முடியும். அதிக வருமானத்தை தொழிலாளர்கள் பெறுவார்கள். எந்த தொழிலாளர்கள் பெறுவாங்க? அதிகமாக சம்பளம் வாங்குவான்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே நம்ம நடைமுறையில் 12 மணி நேரம் இருக்கும். காலைல 8:30 மணிக்கு ஒருத்தன் வந்தானா நைட் 8:30 மணிக்கு இருக்கான். அப்போ 12 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கான். அங்கே 9 மணி நேரம் செஞ்சிட்ருக்கான். அங்கே 8:30 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுவாங்க. அவன் ஒரு 7 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். நம்ம ஆல்ரெடி 12 மணி நேரம் இருக்குமே. நம்மகிட்ட சரியான நேர நிர்வாகம் இல்லை, தொழிலுக்கான கட்டமைப்பு இல்லை, ஒரு சரியான அப்டேஷன் கிடையாது, தொழிலை பற்றியான ஒரு புரிதல் கிடையாது. பழைய காலத்து டைப்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவனையே வச்சுக்கிட்டு பண்ணுறது. இது மாதிரி நம்ம தொழிலை செய்தால் நிச்சயம் நமக்கு நேரம் பத்தாது. 24 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. ஆர்டர் சீட்டு 90 நாளைக்கு முன்பு ஆர்டர் சீட்டு கொடுத்தா அந்த ஆர்டர் சீட்டை ஒழுங்காக வாங்கி நம்மளால் பண்ண முடியல. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்குது. அதை உணரணும். இங்கே இருக்கிற நிறுவன முதலாளிகள் நிச்சயம் உணரணும். அதனால் ஏற்கனவே அறிவிக்கப்படாமல் 12 மணி நேரம் இருக்கான், 1.5 ஷிஃப்ட் பண்ணுறான், 12 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கான் தொழிலாளர்கள். அதை விட முக்கியமாக அலுவலர்கள் இருக்கான் பாருங்க. உள்ளே வர டைம் தான் 9 மணி. அவன் போகிற டைம் எத்தனை மணி? அவன் ஆல்ரெடி 12 மணி நேரம் வேலையை தான் செஞ்சிட்ருக்கான். 9 மணிக்கு போகிறான், 10 மணிக்கு போகிறான், 11 மணிக்கு போகிறான், விடிய இருக்கிறான், வீட்டுக்கே வராமல் இருக்கிறவங்களாம் இருக்கான். இந்த நிலை எப்போ மாறும்? ஆகையால் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். 90% தமிழர்களுக்கே, தமிழ் தொழிலாளர்களுக்கே நீங்கள் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும். 10% நீங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் கொடுங்க. நாங்கள் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அப்படி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கொடுக்கும்போதும் உள்ள அனுமதி சீட்டு மாதிரி அவங்களுடைய ஒட்டுமொத்த டேட்டாவும் இருக்கணும். அதை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த போர்ட்டலில் 2 லட்சம் பேருங்கிறத மட்டும் தீர்வாகாது. இன்னும் போர்ட்டலில் பதிவு பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத அரசு தான் அதை முடிவு பண்ணி அறிவிக்கணும். ஆகையால் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு என்னுடைய கலாச்சாரம் அவனுக்கு தெரியுமா, என்னுடைய பண்பாடு தெரியுமா, அவன் வேலைக்கு வரவனுக்கு வேலையை மட்டும் கொடுங்க. அரசு அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது. அவனுக்கு எல்லா ரேஷன் உட்பட எல்லாமே கொடுத்து அவனை இங்கே ஒரு பிரச்சனை வைக்கிறான், அங்கேயும் அவன் வாங்கிக்கிறான், அவன் மாநிலத்திலையும் அவன் ரேஷன் வாங்கிக்கிறான், ஓட்டை போட்டுக்கிறான், இங்கேயும் ரேஷன் வாங்கிக்கிறான், ஓட்டை போட்டுக்கிறான். தொழில்துறை நிறுவனங்கள் தமிழர்களுக்கு 90% வேலைவாய்ப்பில் முன்னுரிமையும், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், இதுதான் அரசு சொல்லியிருக்கு. இதை மீறி 12 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் இருந்து இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட்டி அதிகமாக பணி செய்தால் அவர்கள் வருமானம் கிடைக்கும் என்ற ஆசையை காட்ட வேண்டாம். தொழிலாளர்கள் இருந்தால் தான் நம்ம தொழில் செய்ய முடியும். அதை நினைவில் வைத்து உங்கள் நிறுவனங்களில் முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக சொல்கிறோம். அவ்வாறு இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்களை நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை முன்னெடுக்கும் என்று இந்த காணொளி வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.